சற்றுமுன் வெளியான தகவல். வீடு தேடி வரும் சிலிண்டர். அக்கவுண்டில் வரும் மானியம் பணம். அது சொல்ல பார்க்க போறோம். நீ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. சமையல் சிலிண்டர்களுக்கான மானியம் பணம் பயனாளிகளுக்கு தொடர்ந்து கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சிலிண்டர் டெலிவரியும் வேகமாகியுள்ளது. அதாவது சமையல் சிலிண்டர் பயன்படுத்துவோருக்கு பெரிய நிவாரணம் கிடைத்துள்ளது. இலவச சிலிண்டர் திட்டத்தை அரசு செயல்படுத்தி வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு மானிய பணமும் வழங்கப்படுகிறது. சிலிண்டர்களுக்கான மானிய பணம் பயனாளிகளின் வங்கி கணக்கில் டெபாசிட் செய்யப்படுகிறது. இலவச சிலிண்டர் திட்டத்தை முதற்கட்டமாக செயல்படுத்துவதில் பல சிக்கல்கள் இருந்தன. மானிய பணம் குறித்து மக்களிடையே பல சந்தேகங்கள் எழுந்தன. ஆனால் தற்போது இந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர்க்கப்பட்டு வருகின்றன. சமையல் சிலிண்டர் முன்பதிவு செய்த பின் மானிய பணம் வங்கி கணக்கில் செலுத்தப்படுகிறது. இந்த பணம் வரவில்லை என்றால் ரேஷன் கார்டு, ஆதார் அட்டை போன்றவற்றுடன் கேஸ் ஏஜென்சியிடம் சென்று பணம் ஏன் வரவில்லை என கேட்கின்றன. ஒவ்வொரு 3 மாதங்களுக்கும் ஒரு முறை சமையல் சிலிண்டரை இலவசமாக முன்பதிவு செய்யலாம். இத்திட்டத்தின் கீழ் முதல் சிலிண்டரை மார்ச் இறுதி வரை இலவசமாக முன்பதிவு செய்யலாம். அதன் பிறகு மற்றொரு இலவச கேஸ் சிலிண்டரை முன்பதிவு செய்ய உங்களுக்கு விருப்பம் இருக்கும். சமையல் சிலிண்டர் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட்டு வருகிறது. இப்போது சிலிண்டர் முன்பதிவு செய்தவுடன் அது விரைவாக வீட்டிற்கு வந்து சேர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நீண்ட காலம் ஆவது இல்லை. சென்னையில் சமையல் சிலிண்டர்களுக்கான தேவை அதிகமாக இருந்தால் சிலிண்டர் விநியோகம் பாதிக்கப்படும், தாமதம் ஏற்படும். முன்பெல்லாம் சிலிண்டர் முன்பதிவு செய்தால் அது வீடு வந்து சேர 1 வாரம் கூட ஆகும். ஆனால் இப்போது ஓரிரு நாட்களிலேயே சிலிண்டர் டெலிவரி செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதற்கான நடவடிக்கையில் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் உள்ளிட்ட நிறுவனங்கள் இறங்கியுள்ளன. கொரோனா காலத்தில் சிலிண்டர்களுக்கான மானிய பணம் சரியாக கிடைக்கவில்லை. பெரும்பாலான மக்களுக்கு மானிய பணம் வரவே இல்லை. அதேபோல கொரோனா பிரச்சனை முடிந்த பிறகும் சிலிண்டர்களுக்கான மானிய பணம் நிறைய பேருக்கு சரியாக வரவில்லை. ஆனால் இப்போது மானிய பணம் சரியாக வந்து கொண்டிருக்கிறது. பொதுமக்களுக்கு சிலிண்டர் விநியோகமும் சிலிண்டர்களுக்கான மானிய பணம் சரியாக வந்து சேரவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் அதாவது எஃப்டி டெபாசிட்களுக்கு சூப்பர் வட்டி வழங்கும் வங்கிகள். முதலீடு செய்ய கடைசி வாய்ப்பு. அது சொல்ல பார்க்க போறோம். நீ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமீபத்தில் இந்திய ரிசர்வ் வங்கி ரெப்போ வட்டி விகிதங்களை 25 அடிப்படை புள்ளிகள் குறைத்து கடன் வாங்குபவர்களுக்கு நிவாரணம் அளித்தது. இருப்பினும் அதே வழியில் நிலையான வைப்புத் தொகைக்கான வட்டி விகிதங்களும் குறையும். சில முக்கிய வங்கிகள் நிலையான வைப்பு தொகைகளுக்கான வட்டி விகிதங்களை குறைக்கின்றன. இதற்கிடையில் பிக்சல் டெபாசிட்டில் முதலீடு செய்ய கடைசி வாய்ப்பு உள்ளது. இவை விரைவில் மூடப்படவிருக்கும் முதல் 7 வங்கிகளில் சிறந்த வட்டி விகிதங்கள் குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். HDFC வங்கி. நாட்டின் மிகப்பெரிய தனியார் வங்கியான HDFC வங்கி 2 வருட நிலையான வைப்பு தொகைகளுக்கு 7% வட்டி தள்ளுபடியை வழங்கியுள்ளது. இதன் 3 வருட நிலையான வைப்பு தொகைகளுக்கு 7% வட்டியையும் வழங்குகிறது. மூத்த குடிமக்களுக்கு கூடுதலாக 50 அடிப்படை புள்ளிகள் வட்டி கிடைக்கும். ICICI வங்கி. இரண்டாவது பெரிய தனியார் வங்கியான ICICI வங்கி 2 வருட நிலையான வைப்பு தொகைகளுக்கு 7.25% வட்டியை வழங்குகிறது. இது 3 வருட நிலையான வைப்பு தொகைகளுக்கு
7% வட்டியை வழங்குகிறது. இந்த வங்கி மூத்த குடிமக்களுக்கு கூடுதலாக 50 அடிப்படை புள்ளிகளையும் வழங்குகிறது. கோட்டாக் மகேந்திரா வங்கி இந்த தனியார் வங்கி 2 மற்றும் 3 ஆண்டுகளுக்கு நிலையான வைப்புத் தொகைகளுக்கு 7.15% மற்றும் 7.65% வட்டியை வழங்குகிறது. கூடுதலாக மூத்த குடிமக்களுக்கு 50 மற்றும் 60 அடிப்படை வட்டி புள்ளிகள் வழங்கப்படும். பஞ்சாப் தேசிய வங்கி அரசுக்கு சொந்தமான வங்கியான பஞ்சாப் நேஷனல் வங்கி 2 வருட நிலையான வைப்புத் தொகைகளுக்கு 6.8% வட்டி விகிதத்தை வழங்குகிறது. 3 வருட நிலையான வைப்புத் தொகைகளுக்கு 7% வட்டி விகிதத்தை வழங்கியுள்ளது. இந்த புதிய வட்டி விகிதங்கள் ஜனவரி 1, 2025 முதல் அமலுக்கு வந்தது. பரோடா வங்கி அரசு வங்கியான பேங்க் ஆஃப் பரோடா 2 மற்றும் 3 வருட நிலையான வைப்புத் தொகைகளுக்கு 7% மற்றும் 7.15% வட்டி விகிதங்களை வழங்கும். கூடுதலாக மூத்த குடிமக்களுக்கு 50 அடிப்படை புள்ளிகள் கூடுதல் வட்டி விகிதம் வழங்கப்படும். யூனியன் வங்கி யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா 2 வருட நிலையான வைப்புத் தொகைகளுக்கு 6.6% வட்டியை வழங்குகிறது. இது 3 வருட நிலையான வைப்புத் தொகைகளுக்கு 6.7% வட்டி விகிதத்தை வழங்குகிறது. மூத்த குடிமக்களுக்கு கூடுதலாக 50 அடிப்படை புள்ளிகளுடன் வட்டியை வழங்குகிறது. பெட்ரோல் வங்கி 2 மற்றும் 3 வருட நிலையான வைப்புத் தொகைகளுக்கு 7.15% மற்றும் 7.1% வட்டியை வழங்கும். கூடுதலாக இது மூத்த குடிமக்களுக்கு கவர்ச்சிகரமான வட்டி விகிதத்தை கொண்டிருக்கும். மேலும் கூடுதலாக 0.50% வட்டியையும் வழங்கும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள். அதாவது கீழே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஒரு பாக்ஸ் இருக்கும். அதான் சப்ஸ்கிரைப் பட்டன். அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கம் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு காமிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க.